இந்நாள் நன்னாள் ஆகட்டும். உங்களோட ராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜயோகத்துடன் இருக்க ஆசைப்படக்கூடிய அன்பர்கள்ங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது உங்களோட அகராதியிலேயே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி தாங்க இந்த சிம்மம் ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, இந்த குறிப்பாக இந்த 7 நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களையும் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு சில பரிகாரங்களையும் சொல்லியிருக்குங்க. இந்த தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலுமே வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களுங்க. பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்து துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்களுங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா, எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் கேது, களத்திரஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் குரு சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதனால் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் 31/5/2025 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 2/6/2025 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை பல வழியிலும் காண முடியுங்க. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை போலவே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் அனைத்துமே வெற்றி மேலே வெற்றியாக அமையுங்க. மற்றவங்கள்ட்ட உங்களோட கருத்துக்களை சொல்லும்போது நீங்கள் அவங்க தவறாக அதை புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சூழல் இருக்குன்னே சொல்லலாங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே உங்களுக்கு குறைய போகுதுங்க. கூட்டு தொழிலில் வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க கூட நேர்றதுக்கான ஒரு காலம்னே சொல்லலாங்க. மேல் அதிகாரிகளோட கூறுவதை நீங்கள் கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இருந்து வந்த கருத்து வேறுமைகள் அனைத்துமே நீங்குங்க. அக்கம் பக்கத்தினுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பாலினத்தோடும் பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகிறது நீங்கள் சிறப்பான ஒரு விஷயங்க. இந்த காலத்தில் யாரையுமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதை அலசி ஆராய்ந்து தான் நீங்கள் கொஞ்சம் பழகிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம். அரசியல்வாதிகள் நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்கள் சொல்கிறத கவனமாக கேட்டு அதன்படி உங்களுக்கு நடப்பது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வீண் அலைச்சலை நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறத விட நீங்கள் உங்களோட பொழப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரம் இது எல்லாமே இந்த சிம்மம் ராசிக்கு உரிய நட்சத்திர பலன்கள்னு சொல்லலாங்க. நட்சத்திரத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்படின்னா கூட மாத்திரை செலவினங்கள் உங்களுக்கு குறையுங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க. ஒரு சில கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வீண் வாக்குவாதம் வேண்டாங்க, அது பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நண்பர்கள் மூலம் அனுகூலமும் ஏற்படுங்க. தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடுறது வேண்டாம், அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அரசியல்வாதிகள் தொண்டர்களோட தேவைகளை முழுமையாக பூர்த்தி செஞ்சிருவீங்க. உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க. சமூகத்தில் உங்களோட அந்தஸ்தும் உயரப்போகுது. அதே சமயம் நண்பர்கள் போல பழகும் எதிரிகளிடம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும்.
அடுத்தது உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வருமானமானது நல்ல ஒரு முறையில் வந்தால் கூட சில பேர்த்துக்கு குறுக்கு வழியில் செல்ல மனமானது நினைக்கும். எனவே நீங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நேர் வழியில் நீங்கள் செல்வது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கு. இதன் மூலம் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாங்க. உத்தியோகஸ்தரர்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவுகளும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை நீங்கள் சரியாக புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த சரியான வாய்ப்பு வரும்போது அதை ஒரு இடம் நமக்கு கிடைக்கிறத விட அதை தக்க வைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதை தக்க வச்சிட்டிங்களா உங்களுக்கு வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையுங்க. அதே மாதிரி இந்த சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நவகிரகத்தில் சூரியனையும் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் உண்டாக்குங்க. பல அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளான ஞாயிறு வெள்ளி இந்த நாட்களில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களுக்கு மேலும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிடத்தில் பல வகைகள் இருந்தால் கூட ஜாதகத்தை கொண்டு சொல்லப்படும் ஜோதிட முறையில் தான் பெருமளவிற்கு துல்லியமான பலன்களை உங்களால் பெற முடியுங்க. எனவே ஜாதகத்தை எழுதும்போது பிறந்த நபரோட ராசி முக்கியமாக தெரிந்து கொள்வது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க. மொத்தமுள்ள 12 ராசிகளில் 5ஆவதாக வருவது ராசி தான் சிம்மம் ராசி. சிம்மம் அப்படிங்கிற சொல்லானது சிங்கத்தை குறிக்கிறதுங்க. இந்த ராசியானது சூரிய பகவானின் சொந்த ராசியாக அமைகிறதுங்க. ராசியின் பெயருக்கு ஏற்றாற் போலவே எதிரிகளை நடுங்க செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள். மற்ற எந்த ஒரு ராசிக்காரர் மீதும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரே விசேஷ சக்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கே உரிய ஒரு வரமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான பல நன்மைகள் தங்களோட வாழ்வில் பெற செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் மிக சிறந்த நன்மையும் பெறுவதற்கும் அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்படுவதற்கும் வருடத்திற்கு ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கும் சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தினமுமே அதிகாலையில் எழுந்தோம் சூரியன் நமஸ்காரம் செய்வதும் உங்களோட தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடங்களில் இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை நீங்கள் செய்வதும் உங்களுக்கு சூரிய பகவானோட பூரண அருளாசிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தரமான மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களோட வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமை வெல்லம் கலந்த உண்ண கொடுப்பது உங்களுக்கு சூரியனுக்கு ஒரு சிறந்த பரிமாணமாகவும் சொல்லப்படுதுங்க. ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருக்கிறவங்க 48 நாட்கள் தொடர்ந்து அல்லது ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைக்கிறதுனாலும் உங்களோட தோஷங்களும் கரைவதாகவும் சொல்லப்படுதுங்க. முடிஞ்சவங்க இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாவது நீங்கள் கோவிலில் அல்லது வேறு எங்கேயாவது இருக்கும் அரச மரத்திற்கும் சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தோட வேருக்கு நீங்கள் ஊற்றி வர்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் சூரியன் பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நெய் தீபம் ஏற்றி 9 முறை வலம் சுற்றி வந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வாங்க, உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் காத்திருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீடியோ நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லப்படுங்க. விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணி தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க.
அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு இல்லைனா உங்களோட ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களும் சிம்ம ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.